எழுதியவர் பெயர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல். இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு 1857. ஆனால் இது வெளிவந்த ஆண்டு 1879. இந்த புத்தகத்தை எந்த மாதிரி நரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருக்கும். பிரதாப முதலியார் அப்படின்றவர் தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசும்போது, நான் இன்னைக்கு வந்துட்டு இருந்தேன்டா, இப்படி நடந்துச்சு அப்படின்னு பல்வேறு எக்ஸ்பிரஷன்ஸோடு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அதே நடையோட்டத்தில் இவர் சொல்லுவார். இந்த புத்தகத்தை நம்ம ஏன் படிக்கணும்? இப்போ நான் அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள்லாம் படிக்கணும்னு தானே சொல்கிறேன். அப்போ ஏன் படிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் வரும்ல. அதுக்காக ஒரு 4-5 காரணம் மட்டும் சொல்கிறேன். இதில் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதில் இந்த முதலியார் அப்படின்ற வார்த்தை வருது. பட் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 18 நம்ம அந்த கேஸ்ட் நேம்லாம் போகிற தடை செஞ்சுருக்கு. இருந்தாலும் இது 1857 எழுதப்பட்டது அப்படின்றதுனாலையும், இந்த கதையோட வேகத்தை தடை செய்யக்கூடாது அப்படின்றதுனாலையும் நான் அந்த பேரை அப்படியே உச்சரிக்கிறேன். இது ஒரு நகைச்சுவை புதினம். இந்த இதில் நிறைய இடங்களில் நீங்கள் படிக்கும்போது உங்களை அறியாமல் வாய் விட்டு சிரிப்பீங்க. சில இடத்துல புன்முறுவல் பூப்பீங்க. சில இடத்துல குறுநகை வரும். நிறைய இடங்களில் நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நகைச்சுவை புதினம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அந்த மிராசுதாரர் வாழ்க்கை முறை, அப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷோட ரூல்ஸ் எப்படி இருந்தது, அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க, அதாவது ஒரு மேட்டுக்குடி மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த கதையில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 100 திரைப்படங்கள் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. திரைப்படங்களே 1930க்கு அப்புறம் தான் நம்ம வெளியிட ஆரம்பித்தாங்க. அதில் நம்ம பார்த்த கதைகள் எல்லாமே எம்ஜிஆர் படம் பார்த்துருப்போம், சிவாஜி கணேசன் படம் பார்த்துருப்போம், எல்லா படங்களுமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய படம் வரைக்கும், ஏன் நம்ம தெலுங்கு டப்பிங்கில் கூட பார்த்தீங்கன்னா இவருடைய கதை தாக்கங்கள் நிறைய இருக்கும். எனக்கு அப்போ தோணுது என்னென்னா, அப்போ படம் டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த கதையை எழுதினவங்க எல்லாமே பிரதாப முதலியார் சரித்திரத்தை படிச்சுட்டு தான் எடுத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படத்துக்கான அந்த ஒன்லைன் ஸ்டோரி இந்த கதையில் எல்லா இடத்துலையுமே பிரதிபலிக்கும். அந்தளவுக்கு அழகாக அந்த கதையை எழுதியிருப்பார். அடுத்ததாக பெண் கதாபாத்திரங்கள் 2 பேரை அந்த கதையில் யூஸ் பண்ணியிருப்பார். ஒன்று சுந்தரத்தண்ணி, இந்த பிரதாப முதலியாருடைய அம்மா. இன்னொன்று ஞானாம்பாள் அப்படின்ற ஒரு பெண் கேரக்டர். அது பிரதாப முதலியாருடைய மனைவி. இந்த பெண் கேரக்டர்களை நான் ஏன் இந்த கதாபாத்திரங்களை ஏன் அவளுக்கு ஸ்பெசிஃபைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, 1857 அப்படின்றது பெண்களுக்கான எப்படிப்பட்ட காலகட்டம்னு தெரியும். ஆண்களே படிக்கக்கூடாது, சில ஜாதியினர் தான் படிக்கணும் அப்படின்ற காலகட்டத்தில் இந்த 2 பெண்களும் நல்ல படித்த பெண்களாக இருப்பாங்க. இந்த கதையிலே அவங்க கணவனை தவிர, அவங்க அப்பாவை தவிர வேறு யார் முகத்துலையும் அவங்க முழிக்க மாட்டாங்க. அந்த புறத்தில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை எல்லாம் அவங்க கவனிச்சுப்பாங்க. குடும்ப நிர்வாகம்னா குடும்பம் மட்டும் இல்லை, இவங்க மிராசுதாரர், ஜமீன் மாதிரி. அப்போ அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல கெட்ட விஷயங்களையும் இவங்க தான் கவனிச்சுப்பாங்க. இவங்களுடைய கணவன்கள்லாம் அந்த பொறுப்புகளை தங்கள்கிட்ட மனைவிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கல்வியில் சிறந்த பெண்ணாக இருப்பாங்க, பண்புகளில் சிறந்த பெண்ணாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த ஞானாம்பாள் அப்படின்றவங்களை பற்றி அந்த பிரதாப முதலியார் ஒவ்வொரு லைன்லையும் அவ்வளவு பெருமையோட கர்வத்தோடு சொல்லிகிட்டே இருப்பார். என்னுடைய மனைவி என்னை விட இந்தந்த விஷயத்தில் சிறந்தவள் அப்படின்னு. குழந்தை பருவத்திலேருந்தே அந்த ஞானாம்பாள் எப்படி அறிவில் சிறந்தவளா, ஒழுக்கத்தில் சிறந்தவளாக இருந்தா அப்படின்றத கர்வத்தோட ஒவ்வொரு லைன்லேயும் சொல்லிகிட்டே வருவார். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது எனக்கு இதில் அனுபவம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆண்கள் தன்னுடைய மனைவி நல்லவள் அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டுப்பாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி தன்னை விட சிறந்தவள், நல்ல குணங்களை கொண்டவள், அறிவாளி அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்படுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ எழுதின நூல்லையே இவர் ஒவ்வொரு லைன்லேயும் அந்த பெண்ணை பற்றி அவ்வளோ சிறப்பாக எழுதிட்டு வருவார். இந்த புத்தகத்தில் கோர்ட்டில் நடக்கக்கூடிய பல வழக்குகளை ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை படிக்கும் போதே நம்மளுக்கு தோணும், இதுக்கெல்லாம் கேஸ் போட்டிங்களா, இப்படிலாம் கேஸ் நடந்துச்சா, இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸ் எல்லாமே இவர் நேரில் பார்த்த வழக்குகளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதின மாயூரம் வேதநாயகம் பிள்ளை கோர்ட்டில் மொழிபெயர்ப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு, முன்சீஃபாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் பார்த்ததை தான் இந்த நாவலில் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பெண் கதாபாத்திரங்களுமே அவர் ரியல் லைஃப்பில் வாழ்ந்த பெண்களையே சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்ததாக இந்த நாவலில் ஒரு மக்கள் எப்படி இருக்கணும், அரசுக்கு எப்படி வரி செலுத்தணும், அதே மாதிரி அரசன் எப்படி மக்களுக்கு கடமைப்பட்டவன், இப்படி நிறைய கருத்துகள்லாம் வரும். அது கொஞ்சம் நாவலோட ஓட்டத்தை தடை செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நகைச்சுவை படிச்சுட்டே இருக்கும்போது இந்த அறிவுரைகள் சொல்லும்போது சரி அடுத்தது போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதையுமே நம்ம ஒழுங்காக ஊன்றி படித்தோம் அப்படின்னா தேனில் மருந்து கலந்து கொடுத்த மாதிரி அதுவும் இனிமையாக தான் இருக்கும். அடுத்து முக்கியமானது என்னென்னா, நம்மளோட குழந்தை பருவத்துக்கு இதை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போது நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்கல்ல, சைக்காட்டிஸ்ட்லாம் ஒரு பேஷண்ட்டை ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு போய், இப்போதைக்கு நீங்கள் 10 வயசில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ 5 வயசில் இருக்கீங்க, சொல்லுங்கள் பாம்பேயில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி எந்த ஒரு டாக்டருமே இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இல்லாமல் நம்ம குழந்தை பருவத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஒரு 3 இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.
அதாவது இந்த பிரதான மொழியார் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் வந்து ஒரு வயோதிகர் இருப்பார், சாகும் தருவாயில் இருப்பார். அவர் இறந்து போக போகிறாரு, யமன் வந்து அவரோட உயிரை பறிச்சுட்டு போக போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த குழந்தை என்ன பண்ணுவாருன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜன்னலையும் கதவையெல்லாம் வந்து பூட்டி வச்சிருவாரு. ஏன்னா அப்போ தானே யமன் உள்ளே வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு குழந்தைத்தனமாக இருக்கும். அடுத்து ஒரு பாட்டிக்கு வந்து டெய்லி 2 மணி ஆனாலும் குளிர்காய்ச்சல் வந்துடும். சரி, அந்த பாட்டியை காப்பாற்றணுமே சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வால் கிளாக்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் கோழி கூவினா தானே பொழுது விடியுது, டீச்சர் வந்து நம்மளை பாடம் படிக்க சொல்லி இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கோழியெல்லாம் கூவக்கூடாது, யாருமே கோழி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம்லாம் போட்டுருவாரு. இதெல்லாம் படிக்கிறப்ப நான் சின்ன வயசில் பண்ண கிறுக்குத்தனம்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவுக்கு வந்து கல்யாணம். எனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியாது, அந்த வீட்டில் என்ன விசேஷம் நடக்குதுன்னு தெரியாது. நானும் என்னோட அக்காவும் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டோம், அம்மா அந்த வீட்டில் என்ன விசேஷம், என்ன நடக்குது, சவுண்டுலாம் வருது என்னன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்டி கொடுக்குறதுனா கை காலெல்லாம் பிடிச்சி கட்டி கொடுத்துருவாங்க போல அப்படின்னு பயந்துட்டு, ஏன் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, பொண்ணுங்க வளர்ந்து பெரிய பிள்ளையானா கட்டி கொடுக்குறது தான், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நினச்சி 2 நாள் நாங்கள் அழுதுகிட்டே இருந்தோம். அப்போ நம்மளாம் வளர்ந்தோன்னா நம்மளை கட்டி கொடுத்துருவாங்க, கை காலெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனால் நாங்கள் அழுகிறத பார்த்த பிறகு கூட எங்கள் அம்மா அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நாங்கள் மறுபடியும் கல்யாணம்னா என்னன்னு போய் கேட்போம். அதனால எங்கள் அம்மா போய் அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் எப்போ அந்த விஷயங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி குழந்தைத்தனத்தில் நம்ம எப்படிலாம் இருந்திருப்போம், அதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இதில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். படிங்க. நன்றி. சகோதரிக்கு